இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு. என்னென்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணம் அப்படிங்கிற நெஸ்டேக்கை ஒரே கூடையில் போட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை அந்த கூடைக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டாக டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம வந்து அதில் இருக்கிற மொத்த எக்ஸையும் லூஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த நெஸ்டேக்கை வேறு வேறு கூடையில் வேறு வேறு இடத்துல பிரித்து வச்சோம்னா நம்ம அந்த ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணி ஒரு கூடைக்கு ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது நேர்ந்தால் கூட மற்ற கூடைகள் நம்மளுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. ஸோ இங்கே முட்டைங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கிற பணமும், இந்த கூடைங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அசட் டைப்பும் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வேறு வேறு அசட் டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு அசட் டைப்புக்கு எக்கனாமிக் டவுன்டர்னால் ஏதாவது பாதிப்பு நேர்ந்தால் கூட மற்ற அசட் டைப்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணோம். ஸோ இந்த எபிசோடில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்னென்ன அசட் டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு அசட் டைப்புக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அசட் டைப்ஸில் 5 மேஜர் கேட்டகரிஸ் இருக்குது. கேஷ் அண்ட் ரிலேட்டட், ஃபிக்ஸ்டு இன்கம் லைக் பாண்ட்ஸ், ஃபிக்ஸ்ட் டெபாசிட், commodities like gold and silver, real estate, and then stocks. ஃபஸ்ட்டு கேஷை பற்றி பார்க்கலாம். நம்ம கேஷாகவே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டைரெக்டாக ஒன்றும் பெரிய ரிஸ்க்கு கிடையாது. ஆனால் இன்டைரக்டாக அதில் சில ரிஸ்க் இருக்குது. ஒன்று, நம்ம இப்போ கையில் காசு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, சும்மாவாக இருப்போம், தேவையில்லாத பொருளை அதை ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுபோக இருக்கிற ஆக்சுவலாக முக்கியமான ரிஸ்க் என்னென்னா இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா தமிழில் பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பணம் அதோட மதிப்பை நாளுக்கு நாள் இழந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் ஒரு பொருள் 10,000 ரூபா அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் 8% அப்படின்னா இப்போ இந்த கடந்த ஒரு வருஷத்தில் 8% இன்ஃப்ளேஷன் ரேட்னு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி அந்த பொருளோட விலை 10,800 ரூபாய். நம்ம வாங்குறது அதே பொருள் தான், ஆனால் போன வருஷம் 10,000 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இந்த வருஷம் 10,800 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. நாம் வந்து இதை என்ன நினச்சிக்கிறோம், விலைவாசி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆனால் உண்மையிலே பணம் அதோட மதிப்பை இழந்துருக்குது. இது பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அசட் டைப்பு அட்லீஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து நம்ம இப்போ ஃபிக்ஸ்டு இன்கம் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் கேட்டகரியில் வரும். ஸோ ஃபிக்ஸ்ட் இன்கம்னா என்ன, இப்போ அஸ் அ பீப்புள் நாம் ஒரு என்டிட்டிக்கு கடன் கொடுத்து அந்த கடனுக்கு நம்ம கலெக்ட் பண்ணுற வட்டி பேர் தான் ஃபிக்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பேங்க்குக்கு கடன் கொடுத்து வட்டி கலெக்ட் பண்ணோம்னா அது பேர் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். இதே கடனை நம்ம ஒரு கார்ப்பரேஷனுக்கு கொடுத்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணோம்னா அதுதான் பாண்ட்ஸ். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அங்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பாண்ட்ஸுங்கிறது வந்து ஒரு டீட்டெயில்டு டாபிக், அதை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நல்ல டீட்டெயில்டாக கவர் பண்ணலாம். அட் ஹை லெவல் ஒவ்வொரு பாண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹை ரிஸ்கியான பாண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே பே ரியலி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வேணும்னா ரிஸ்கியான பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இதே இது லோ ரிஸ்க் பாண்ட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து டிபெண்டிங் ஆன் அவர் ரிஸ்க் ப்ரொஃபைல் நம்ம வந்து ஹை ரிஸ்கியான பாண்டோ அல்லது லோ ரிஸ்கியான பாண்ட்லேயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரி, இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் கேட்டகரியை நம்ம வந்து லோ டு மீடியம் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இப்போ கமாடிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். கமாடிட்டிஸ்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கமாடிட்டி என்னென்னா கோல்டு. நம்ம இந்தியா வம்சாவளி வந்த எல்லாருமே அவங்க போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக கோல்டு வச்சுருப்பாங்க. ஆனால் கோல்டு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் அது டிபெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கோல்டோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை இங்கே பார்க்கலாம். இந்த சார்ட் ஒரு அவுன்ஸ் கோல்டு ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ $US அப்படின்னு காட்டுது. 1980 இருந்து 2000 வரைக்கும் $600 பெர் அவுன்ஸில் இருந்து $260 பெர் அவுன்ஸ் வரைக்கும் வந்திருக்குது. அதாவது 20 வருஷத்தில் 50% அதோட வேல்யூவை லூஸ் பண்ணியிருக்கு. இல்லையே, எனக்கு தெரிஞ்சு தங்கம் விலை 80 இருந்து 2000 வரை மேலே தானே போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. அது மேலே போனது ருபீஸில், டாலர்ஸில் இல்லை. அது எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா அந்த பீரியடில்
இந்தியன் ரூபீஸ் 8 rupees per டாலர்ல இருந்து 45 rupees per டாலருக்கு போச்சு. அதாவது 4.5 times அதோட மதிப்பை லூஸ் பண்ணிச்சு. அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் தங்கம் வாங்க தங்கம் விலை 50% குறைஞ்சிருந்தா கூட ரூபீஸில் 2.5 times அதிகமாக கொடுத்து வாங்குற நிலைமை ஆகிடுச்சு. அது நமக்கு தங்கம் விலை கூடின மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா ருபி அதோட மதிப்பை லூஸ் பண்ணியிருக்கு. இது நாம் ஏன் ருபீஸை கேஷாக வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஃபர்தர் ப்ரூஃப். 2000க்கு அப்புறம் தங்கம் ப்ரைஸ் ஸ்டடியாக ரைஸ் ஆக ஆரம்பித்து 2011 $1825 வரை போயிருக்குது. அப்புறம் 2015 $1060 கீழே போயிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்து இப்போ $1500 per ounce கிட்ட ட்ரேட் ஆகுது. ஹிஸ்டாரிக்கலாக ஒவ்வொரு டிகேடும் தங்கத்தோட ஆனுவல் ரிட்டர்னை பார்த்தா பயங்கரமாக வேறுபடுது. 70s 30.8%, 2000 to 2010 14.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் 80s -2.4%, 90s -3.3%, அண்ட் 2010 to 2020 2.8% தான் ஆனுவல் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் ரிட்டர்னில் கூட பார்த்தா எந்த வருஷத்தில் இருந்து நாம் கால்குலேட் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த ரிட்டர்ன் ரேட் டிராஸ்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1970 இருந்து இன்ன வரைக்கும் அது கொடுத்த ரிட்டர்னை பார்த்தா 7.7%. அதே ரிட்டர்னை 1980 இருந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஒன்லி 2%. 1990 இருந்து பார்த்தா 4.41%. 2000 இருந்து கால்குலேட் பண்ணோம்னா 8.67%. 2010 இருந்து பார்த்தோம்னா வெறும் 3.35% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இந்த நம்பர்ஸில் இருந்தே பார்க்கலாம் இதோட ஃபியூச்சர் மூமெண்ட்டை லாங் டேர்ம்னாலும் சரி ஷார்ட் டேர்ம்னாலும் சரி ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரியில் ஒரு பேட்டர்னே இல்லை. அதனால் என்ன கேட்டிங்கன்னா தங்கத்தோட எக்ஸ்போஷரை நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ கம்மியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறது நல்லது. அட் த மோஸ்ட் 10% வரை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்கிற மீடியம் டு ஹை ரிஸ்க்கு ஒர்த்து மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், ருபீஸாக கேஷாக வச்சுருக்கிறத விட கண்டிப்பாக தங்கமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரியல் எஸ்டேட் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் இண்டெக்ஸை இப்போ ரீசன்ட் டைம்ஸில் தான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு அவைலபிளாக இல்லை. பட் நமக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் க்ரோத்தை வச்சு நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்மளால் எஸ்டிமேட் பண்ண முடியும். அப்படி பார்க்கல லாஸ்ட் 30 to 40 இயர்ஸில் இந்தியன் ரியல் எஸ்டேட் 10 to 12% ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இந்தியாவில் ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸ் ரீசெண்ட் டைம்ஸ் லைட்டாக கீழே போனால் கூட சிக்னிஃபிகண்ட்டாக கீழே போனது கிடையாது. பட் அதுக்காக அப்படி நடக்கவே நடக்காதுன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா 2008க்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவில் கூட ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் கீழேயே போகாது அப்படின்னு தான் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ்க்கு அப்புறம் அது 50%க்கு மேலேயே கீழே போச்சு. ஸோ அதனால் நம்ம அதுக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் அசட் டைப் மீடியம் லெவல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்தியன் ரியல் எஸ்டேட் அப்படின்னா யூஎஸோட ஹோம் ப்ரைஸ் ஹிஸ்டரியை இந்த ஷில்லர் இண்டெக்ஸில் பார்க்கலாம். ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்னை பார்த்தா 3.7% கொடுத்துருக்கு சின்ஸ் 1987. இந்த ரியல் எஸ்டேட் அசட் டைப்பில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் லிக்விடிட்டி கிடையாது. அதாவது நம்ம நினச்ச நேரத்துக்கு அதை விற்றுட்டு கேஷாக ஆக்சஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த டிஸ்அட்வான்டேஜ் இந்த அசட் டைப்புக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லேண்ட் அல்லது வீடு அதுதான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த REITs அப்படிங்கிற ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட் வாங்கலாம். ஆனால் அதுக்கு ஸ்டாக்ஸில் இருக்கிற அளவுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது. அதே நேரம் ஹை ரிட்டர்னும் கொடுக்கும். யூஎஸில் ஆன் ஆவரேஜ் இந்த REITs ஒரு 10 to 12% ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்து நம்ம இப்போ ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். உள்ளதுலேயே ஹையஸ்ட் ரிஸ்க் இருக்கிற அசட் டைப் இந்த ஸ்டாக்ஸ். ஆனால் அதில் தான் ஹையஸ்ட் ரிட்டர்னும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு க்ரோத் பவர் பூஸ்ட் வேணும்னு வைங்க, அதுக்கு கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷர் இருக்கணும். ஜென்ரலாகவே ஸ்டாக் மார்க்கெட்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம படிக்கிற நியூஸும் சரி பார்க்குற நியூஸும் சரி எல்லாமே பங்கு சந்தை சரிந்தது, பங்கு சந்தை கவிழ்ந்தது அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் நியூஸை தான் கவர் பண்ணுவாங்களே தவிர
அது எப்படி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த லாங் டேர்மில் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான கவரேஜை நம்ம பார்க்க முடியாது. நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப வாலட்டைல் ஆனது, ரிஸ்க்கும் அதிகம், ஆனால் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ ஃபார் ஆன் ஆவரேஜ் 16 to 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஃப்யூச்சரில் இந்த அளவுக்கு இல்லாட்டியும் 13 to 15% ரிட்டர்ன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கலாக இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் பார்க்கலாம். ஷார்ட் டேர்மில் பார்த்தா இதோட மூவ்மெண்ட் ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். கொரோனா வைரஸ்னால லாஸ்ட் 1 monthல மட்டும் 17% இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே வந்துருக்குது. ஆனால் லாங் டேர்மில் அது மேலே போயிட்டே தான் இருக்குது. கம்பேர்ட் டு இந்தியன் ஸ்டாக்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸ் அவ்வளோ வாலட்டைலாக இருக்காது. ஆனால் அந்த ஹை ரிஸ்க் இஸ் ஸ்டில் தேர். ஆன் ஆவரேஜ் 10 to 12% ரிட்டர்ன் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அதோட ரிலையபிலிட்டி இன் ரிட்டர்ன்ஸ். அதாவது ஷார்ட் டேர்மில் அது எவ்வளோ வாலட்டைலாக இருந்தால் கூட லாங் டேர்மில் அது ரிலையபிளாக இன்ன வரைக்கும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதுக்காக நாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு நாம் ஆக்சுவலாக இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கணும். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் அசட் டைப்ஸோட சம்மரியை இங்கே பார்க்கலாம். கேஷ், எமர்ஜென்சி ஃபண்டை தவிர வேறு கேஷ் நம்ம கையில் வச்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கோல்டு, ருபீஸில் கேஷாக வச்சுருக்கிறத விட கண்டிப்பாக பெட்டர். நம்ம மொத்த போர்ட்ஃபோலியோவில் 10% வரைக்கும் கோல்டுக்கு அலோகேட் பண்ணலாம். ருபீஸில் 7 to 9% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் மாடரேட் ரிஸ்க். ரியல் எஸ்டேட் இன் இந்தியா 10 to 30% அலோகேட் பண்ணலாம். 10 to 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் மாடரேட் ரிஸ்க். ரியல் எஸ்டேட் இன் யூஎஸ்ஏ 10 to 30% அலோகேட் பண்ணலாம். 3 to 4% ரிட்டர்ன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் வித் மாடரேட் ரிஸ்க். REITs 5 to 10% வரைக்கும் அலோகேட் பண்ணலாம். 10 to 12% ஆவரேஜ் ரிட்டர்ன் கொடுக்கும், பட் வித் வெரி ஹை ரிஸ்க். இந்தியன் பாண்ட்ஸ் 10 to 20% அலோகேட் பண்ணலாம். 8 to 9% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் மாடரேட் டு ஹை ரிஸ்க். யூஎஸ் பாண்ட்ஸ் அதே 10 to 20% அலோகேட் பண்ணலாம். 5 to 6% ஆவரேஜ் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வித் மாடரேட் டு ஹை ரிஸ்க். இந்தியன் ஸ்டாக்ஸ் ரொம்ப ரிஸ்கியானது, ஆனால் லாங் டேர்ம் ரிட்டர்ன் ரிலையபிலிட்டினால 30 to 40% அலோகேட் பண்ணலாம். 13 to 15% ரிட்டர்ன் அதிலிருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யூஎஸ் ஸ்டாக்ஸ் அதே ஹை ரிஸ்க் இங்கேயும் இருக்குது. 30 to 40% அலோகேட் பண்ணலாம். 10 to 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த அசட் அலோகேஷனை பேஸ் பண்ணி பில்ட் பண்ண சாம்பிள் இந்தியன் போர்ட்ஃபோலியோவை நாம் இங்கே பார்க்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் 10%, கோல்ட் 10%, ரியல் எஸ்டேட் 30%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் பாண்ட்ஸ் 10 to 20%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித் ஸ்டாக்ஸ் 30 to 40%. இது ஒரு மிடில் ஏஜ் பர்சனுக்கு ஃபிட் ஆகும். ஆனால் நம்ம ஏஜ் அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கிற அலோகேஷனை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கிறவங்க ஸ்டாக்ஸில் நிறைய எக்ஸ்போஷர் வச்சுக்கலாம் கம்பேர்ட் டு அதர் அசட்ஸ். ஆனால் ஏஜ் ஆக ஆக அந்த எக்ஸ்போஷரை குறைச்சி கன்சர்வேட்டிவான மற்ற அசட்ஸ் எக்ஸ்போஷரை கூட்டிக்கணும். இது சாம்பிள் யூஎஸ் போர்ட்ஃபோலியோ. இங்கே நான் கோல்டு அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டை இன்க்ளூட் பண்ணல, ஏன்னா அது யூஎஸில் பெருசாக ஹெல்ப் பண்ணாது. பாண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் யுவர் ஏஜ் பர்சன்ட், அதாவது 30 வயசுக்காரங்க 30% பாண்ட்ஸில் போடணும். ஸ்டாக் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் 100 மைனஸ் யுவர் ஏஜ் பர்சன்ட், அதாவது 30 வயசுக்காரங்க 70% ஸ்டாக்ஸில் போடலாம். ஏன் இப்படி ஏஜ் பேஸ்டாக போடுறோம்னா, நமக்கு வயசாகி ரிட்டையர்மெண்ட் கிட்ட போகும்போது ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷர் கம்மியாகவும் லெஸ் வாலட்டைலான பாண்ட்ஸ் எக்ஸ்போஷர் அதிகமாகவும் ஆக்குறதுக்காக அப்படி பண்ணுறோம். REITs வேணும்னு நினைக்கிறவங்க 5% பாண்ட்ஸ் அண்ட் 5% ஸ்டாக்ஸில் இருந்து எடுத்து 10% இதில் போடலாம். அவ்வளோதாங்க அசட் அலோகேஷன். இந்த சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.